அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, வருகிற ஆகஸ்ட் 25 நம்ம கேப்டன் ஐயா அவர்களுடைய பிறந்த நாள். கண்டிப்பாக இன்னைக்கு வரைக்கும் அவர் இறந்ததா யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். என்ன காரணம்னாக்கா, அவர் ஒரு கலி உலகத்தில் ஒரு கர்ணனாக வாழ்ந்த அந்த சில நினைவுகள் சொல்கிறத விட பல நினைவுகள் தான் நம்மளால் சொல்ல முடியும். எல்லாரும் மனசில் இடம் பிடிச்ச ஒரு நடிகனா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு தகப்பனாரா, ஒரு கூட பிறந்த சகோதரா, எல்லாமும் ஒரு தோழனா, எல்லாரும் மனசில் இடம் பிடிச்ச நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் நம்மளோட வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்றதுக்கு ஒரு உண்மையான சாட்சி நம்ம கோயம்பேடியில் இருக்கக்கூடிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய சன்னிதானம் தான் சொல்ல முடியும். இதை தாண்டி நம்ம காட்டற ஓம் சக்தி அம்மன் திருக்கோயில் அமைக்கக்கூடிய ஒரு புண்ணிய பாக்கியத்தை எனக்கு அருள் பாலித்து இந்த இடத்துல குடிகொண்டு இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பைரவ சாமி காவல் தெய்வமாக நம்ம வீடியோ பேசும்போது அவரே நின்ன மாதிரி இன்னைக்கு காவல் தெய்வமாக இந்த இடத்துல எனக்கு அருள் கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் தாண்டின ஒரு விஷயம்னாக்கா, சில இதுவில் ஐயாவுடைய பேச்சுகள் நான் தைரியப்படுத்தி நான் முன்னுக்கு போயிட்டு இருக்க காரணமே அவருடைய வழியை நான் கடன் பிடிக்கணும் அப்படின்றது மட்டும்தான். இதை தவிர்த்து வேறு காரணங்கள் எதுவும் கிடையாது. ஐயாவுடைய செலவு வச்சதுக்கப்புறம் சில மாற்றங்கள் நம்மளுடைய சன்னிதானத்தில் இது நம்ம அன்னதான கூடமாக ஐயா இங்கே வரவங்க பசியோடு போகக்கூடாது. அவர் செஞ்ச கடைசி வரைக்கும் அவர் செஞ்ச ஒரு விஷயம் பெரிய ஒரு அளவில் செஞ்சதுன்னா அன்னதானன்ற ஒன்றை இன்னைக்கு வரைக்கும் கடன் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவருடைய அருளால் தான் இதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்குறோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சிருந்து இன்றைக்கி எத்தனையோ மக்கள் லட்சம் பேர் அந்த இடத்துல போய் கும்பிடுறாங்க. இன்றைக்கி வரைக்கும் எவ்வளோ நடிகர் இருக்கலாம், சில பேர் எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனால் ஐயாவுடைய பாதத்துக்கு கொண்டு போன பூக்கள் மாதிரி எந்த ஜனங்களும் கூட கிடையாது. இனி ஒரு வரலாறும் எழுத போகிறது கிடையாது. உண்மை சொன்னால் கடவுளுடைய கீதைகள், புராணங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எந்த ஒரு வரலாற்றையும் இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னாக்கா நம்ம விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்கள் மட்டும்தான். நிச்சயமாக எனக்கு அந்த பாக்கியம் எனக்கு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னும் போது நான் மிகப்பெரிய ஒரு பெருமை அடைகிறேன். கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்க அவருடைய அருள் ஆசை நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். அவருடைய பிறந்த நாளுக்கு எனக்கு பேசக்கூடிய வாய்ப்பு கொடுத்த நம்ம ஐயா கேப்டன் நியூஸ் சேனல் ஐயா அவர்களுக்கும், நம்ம ரமேஷ் என்னுடைய செல்ல மகன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகள் பல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தருணத்தில் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்து, அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வெளியில் இருக்கிறப்பா வந்துட்டுருக்கேன்னு சொன்ன உடனே சரிம்மா நம்ம ஐயாவுக்கு பிறந்த நாள் வருது, நம்ம கோயில் சார்பாக ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்காக என்னுடைய நன்றிகளையும் நான் இப்போ தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் எனக்கு இவ்வளோ தொலைவுக்கு ஆதரவு கொடுத்த நம்ம தவசி நியூஸ் சேனலுக்கும், நம்ம கேப்டன் ஐயா நியூஸ் சேனலுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.